இன்றைய நாள் மே 24ஆம் தேதி 2025 சனிக்கிழமை, விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 10ஆம் திருநாள். அருமையான நாள் சொல்லலாம். ரேவதி நட்சத்திரம், மீன ராசி, துவாதசி திதி. அதுலேயுமே சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிதலோ காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளை சர்க்கரை இருந்ததுன்னா சாப்பிட்டு போயிடுங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் புதன் பெயர்ச்சி அடைந்துட்டார். எங்கே போகிறாரு? அவர் ரிஷபத்துக்கு போகிறார். ரிஷபத்தில் சூரியன் புதன் ரெண்டும் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் அப்படிங்கக்கூடிய ஒரு அருமையான யோகத்தை கொடுக்குறாங்க. அது ரிஷபம்ங்கிறது சுக்கிரனுடைய வீடு. இன்னொன்று, இன்றைய நாளை பார்த்தீங்கன்னா சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து 3 கிரக சேர்க்கை ப்ளஸ் திரிகோணத்தில் 1 4 கிரக சேர்க்கை சேர்க்கிறது. ஸோ இந்த மாதிரி நாட்களில் நிறைய இடங்களில் புதுசாக, அதாவது ஒரு டேக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் வராத ஒரு டேக்ஸாக இருக்கும். அது கோல்டுக்காக இருக்கலாம், உணவுக்காக இருக்கலாம், இல்லைன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஆடை ஆபரணங்கள், அணிகலன்கள், பெண்கள் சம்மந்தப்பட்ட சமாச்சாரங்கள், அதுக்காக ஒரு டேக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, இல்லைன்னா ஒரு டாக்குமெண்டேஷன் ரெஜிஸ்டர் பண்ணால் தான் இந்த சலுகை நீங்கள் பெற முடியும் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை இந்த நாள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய தெய்வ காரியங்களுக்கு சென்று வருவீங்க, புண்ணிய காரியங்களுக்கு சென்று வருவீங்க, நிறைய பிரயாணங்கள் செய்யக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு நல்ல பிரயாணங்கள் இருக்கும். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் என்ன எடுத்தாலும் சரி, அது பெரிய வெற்றியை கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும். நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அமோகமாக இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் போய் 3 கிரகம் சேர்ந்துருக்கனால 3 பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, விநியோகம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வியாபாரத்தில் இருந்தாலும் இந்த நாள் பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கப்படுது. பார்ட்னர்ஷிப்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்தாலும் உட்காந்து பேசி முடிச்சுக்கிட்டு உங்களுக்கு சாதகமான விஷயத்தை நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகிறது. அமோகமான நாள். அதுவும் இந்த நாள் பசங்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்குது. அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபத்தை, மிகுந்த திருப்தியை, அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம், வேலையில கெட்டிகாரத்தனம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நிறைய பேர் இந்த நாள் கையெழுத்து போடுவீங்க. எதுக்கு? புது ஆஃபருக்கு. ஸோ பேசிக்கலி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எல்லோருக்கும் அருமையா இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிழி பச்சை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாள் பிரயாணங்கள் உண்டு. உங்க கூட 2 பேர் இருப்பாங்க. ஒரே சந்தோஷமா ஜாலியா பேசி மகிழக்கூடிய நாள். மனசை விட்டு பேசக்கூடிய ஒரு சில நாட்கள்ல இந்த நாள் உண்டு. நிறைய பேருக்கு வர வேண்டிய முக்கியமான கம்யூனிகேஷன், இமெயில் கம்யூனிகேஷன், வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன், இல்லை பணம் வந்ததுன்னா அந்த பணமாகட்டும், இது எல்லாமே இன்றைய நாள் கண்டிப்பாக நடைபெறும். நிறைய நம்பிக்கை உருவாக்கும். தெய்வ அனுகிரகம் அருமையாக இருக்குது. மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் டார்க் கிரீன் கலர். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் போய் சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஸ்கின் சம்பந்தப்பட்ட உபாதிகள் ஒரு சில பேருக்கு இருக்கும். முக்கியமாக வரவேண்டிய பணம், அது சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி தடைப்பட்டு அதுக்கப்புறம் நடக்கும். மத்தியானம் 3 மணிக்கு அப்புறம் உங்களுக்கு சாதகமாக முடிச்சிடும். ஆனால் 3 மணி வரைக்கும் வராதுங்கிற எண்ணத்திலே உட்காந்துருப்பீங்க. அடச்சி இது நமக்கு சான்ஸே கிடையாதுன்னு விட்டுட்டிங்கன்னா வரும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனசு எப்படி இருக்குன்னா சமநிலையில் இருக்க வேண்டும். எந்த ஒரு கெட்டதும் கிடையாது, எந்த ஒரு நல்லதும் கிடையாது. எல்லாமே நம்ம நடக்கிறது பரமாத்மனுடைய அனுகிரகம், அதனால் நடக்கும் அப்படின்னு இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் ஆடிட்டிங் துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அருமையாக இருக்கும். வக்கீலாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அருமையாக இருக்கும். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், அதுலேயும் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகவும் யோகமான நாளாக இருக்கப்படுது. வெற்றிகரமான நாளாக இருக்கப்படுது. யாரெல்லாம் புக்ஸு, டாக்குமெண்ட்ஸு, ஆடிட்டிங்கு, அக்கௌண்ட்ஸு, ஸ்டேஷ்னரி, மீடியா, எழுத்து, பேச்சு, கணக்கு, இந்த மாதிரி எந்த ஒரு துறைகளில் நீங்கள் இருந்தாலும் இன்றைய நாள் அபரிவிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். உங்ககிட்ட போட்டி போட்டு அதில் ஜெயிக்கவே முடியாது.
100%. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள்லாம் கெட்டிக்காரர்களாக கண்டிப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு நல்ல விஷயம் நடக்கும் மற்றவர்கள் மூலியமா. ஆதித்திருவரங்கம் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், செவிலியர்கள், மருத்துவம் சார்ந்த கல்வி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, அதே மாதிரி எந்த வேலைகள் இருந்தாலும் இன்றைய நாள் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருப்பீங்க. ஓசிடின்னு சொல்லுவோம், அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் அப்படின்னு அர்த்தம். எல்லாமே சுத்தமாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், ஆர்கனைஸ்டாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். இல்லைன்னா அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்து நிறைய கற்றுப்பீங்க. நிறைய சுத்தமாக இருக்கணுங்கிற எண்ணம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மருந்து மாத்திரை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நாள் நிறைய ஹெல்த் பிரச்சனை சால்வ் ஆகும். அதனால் இந்த நாள் நிறைய பேருக்கு கடனும் தீரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் டார்க் ரெட். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாட்டு, நடனம், இயல் இசை, நாடகம், மந்திர உச்சாடனங்கள், ஜோதிடம் இதிலெல்லாம் கொஞ்சம் அறிவு ஜாஸ்தியாக இருக்கும். கொஞ்சம் படிக்கணும்னு தோணும். தூண்டுதல், உள்ள என்ன இருக்குது, அதுக்குள்ளே என்ன இருக்குது, இதுக்குள்ளே என்ன இருக்குது, இது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் உட்காந்து நோண்டி புரிஞ்சுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மனம் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அதில் இன்றைய நாள் நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக ஜெயிக்கும். அமோகமான நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு இன்றைய நாள் ஒரு புது விஷயத்தை நீங்கள் கண்டுகொள்ளக்கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும். ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பச்சை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜைசிங், ஆர்கிடெக்டாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். எழுத்து துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லா இருக்கும். கோடிங் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். யாரெல்லாம் அர்ச்சகர்களாக இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் நல்லா இருக்கும். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய எந்த விதமான சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சால்வ் ஆகக்கூடிய அற்புதமான நாள். தெய்வ அனுகூலமாக இருக்குது. அதனால் நீங்கள் எந்த விஷயத்தையுமே பொருளாதாரத்தின் அடிப்படையில் ப்ராக்டிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணி ஒரு விஷயத்தை முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. அதனால் எந்த விஷயத்தையுமே உங்களால் வந்து கணக்கச்சிதமாக பிளான் பண்ணி முடிக்க முடியும். நிறைய பேருக்கு புத்தகத்தை வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். புது புத்தகத்தை வாசிக்கக்கூடிய, படிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டு அங்கேயும் இங்கேயும் தேடிட்டு இருப்பீங்க. சிம்பிள் மேட்டராக இருக்கும். ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், ஒரு பென்ட்ரைவாக இருக்கலாம், இல்லை எழுத்து சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், பென்னாக இருக்கலாம். நேற்று இங்கே வச்சேன் இப்போ காணோங்கிற மாதிரி. அது எங்கே இருக்குன்னு பார்த்தா டிவி டேபிளுக்கு பக்கத்தில் இருக்கும் இன்றைய நாள். இல்லைன்னா படுக்கை அறைக்கு இடதுபுறம் இருக்கும். இந்த மாதிரி இடங்களில் தான் அதை மறந்து வச்சுருப்பீங்க. ஸோ அதை மறந்து வச்சுருக்கிற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனங்களில் போகக்கூடிய பாதையே மறந்து சம்மந்தம் இல்லாமல் எங்கேயோ போயிட்டுருப்பீங்க. அதாவது என்னென்னா, நீங்கள் உங்கள் லெவலில் திங்கிங்கில் இருக்க மாட்டீங்க, எங்கேயோ இருப்பீங்க. எந்த விஷயத்தையுமே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறது நல்லது. கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு உதவக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் இனிமை தெரியும், பேச்சில் சுவை தெரியும். நீங்கள் பேசுனீங்கன்னா மற்றவங்களாம் அப்படியே அவங்கள சுவாரஸ்யமாக ரசித்து பார்ப்பாங்க. பேச்சு திறமை சும்மா தட்டி எடுக்கும், அபாரமாக இருக்கும். ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அந்தளவுக்கு வந்து எல்லாம் கேட்பாங்க, மதிப்பு அதிகரிக்கும். சும்மா ஏதோ பேசுகிறாங்க போகிறாங்கன்னு இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். நல்ல நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. எந்த விஷயத்துலையுமே கோவப்படாமல் நிதானமாக ஒரு விஷயத்த சொல்கிறதுல இதனால் நீங்கள் கெட்டிக்காரங்களாக இருப்பீங்க. இன்றைய நாள் மற்றவங்க மெயினாக மாமா சொல் பேச்சை கேட்டு நடப்பது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அமோகமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரே விஷயத்த எவ்வளோ தடவை பண்ணாலும் அது தப்பே கிடையாது. ஆனால் அது கரெக்டாக ஒரு தடவையாக பண்ணணும். இந்த மாதிரி தான் இந்த நாள் முழுக்க முழுக்க எண்ணங்கள் இருக்கும். உடம்புல திடீர்னு பார்த்தா கால் நரம்புகள் இல்லைன்னா கை நரம்புகள், சின்னதாக ஸ்கின் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்துட்டு இருக்கும். கடந்த எப்படி சொன்னாலும் ஒரு மாதமாக 1.5 மாதமாக வந்துட்டு இருக்கும். ஆனால் இன்றைய நாள் ஓரளவுக்கு அதுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். சிம்பிளுங்க. ஒரே வீட்டில் எப்போவுமே துளசி செடி வச்சுக்கணும். அந்த துளசி செடிக்கு தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை வந்து நம்ம புரோக்ஷணம் பண்ணிக்கணும். ஒரே ஒரு இலை, அதாவது எந்த துளசி செடிக்கு பூஜை பண்ணுறீங்களோ அந்த துளசி செடியோட இலையை பறிக்கக்கூடாது. அது வெறும் சுவாமிக்கு மட்டும்தான், பூஜைக்கு மட்டும்தான். தனியாக வச்சுருப்பீங்க 2-3 துளசி செடி, அங்கேருந்து நீங்கள் எடுத்து சாப்பிடலாம். அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா பெருமாள் கோவிலுக்கு போங்க, துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க, அதை சாப்பிடுங்க, நல்லா இருப்பீங்க. மிகப்பெரிய வெற்றியும் பெரிய மேன்மையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் நினச்ச எல்லா காரியங்களும் நல்லா முடியும். தெய்வம் இருக்கும்பொழுது நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது.
பல வருத்தங்கள் பல பிரச்சனைகள் தீரக்கூடிய மன நிம்மதி பெறக்கூடிய அற்புதமான நாளாக இன்று இருக்கப்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி யாண்டிரம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டா ரிஷப ராசி நண்பர்களுக்கு, மகர ராசி நண்பர்களுக்கு, கன்னி ராசி நண்பர்களுக்கு டாப் கிளாஸா இருக்கு. என்ன வேணுமோ அது கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா விதங்கள்லையுமே நன்மைகள் நடக்க வேண்டும், நன்மைகள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.